வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைட் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அரசியல் தேர்தல் ஜுரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அண்ணாமலைக்கு டெங்கு ஜுரம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் டெங்குன்னு 4 நாளாக வெளியில் வரல. ஆனால் அவரை வீட்டுக்கு போய் பிஎல் சந்தோஷ் சமாதானப்படுத்தி கூப்பிட்டுட்டு வந்து கூட்டத்தில் மையக்குழு கூட்டத்தில் பேச வச்சிருக்கிறாரு. அண்ணாமலை தொடர்வாரா சார் பாஜகன்னு பல இல்லை, பிஎல் சந்தோஷ் தான் அவர் குரு. பிஎல் சந்தோஷுக்கு டெல்லி லாபி இருக்குது, அதை வச்சு அண்ணாமலை தொடர்றாப்புல பாஜகலாம் தான். அது அவங்க ஐடி விங் கிளப்பி விடுறது, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறது. எவன் செலவு பண்ணுவான்? இந்த காசை அடித்து வச்சு சேர்த்து 2 வீடு வாங்குறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போச்சு. 70 ஏக்கர் இடம் தான் வாங்கியிருக்காப்புல இவ்வளோ நாளில் கஷ்டப்பட்டு சொந்த காசு சேர்த்து வச்சு. என்ன பொறுப்பில் இருந்தார்? அரசு பதவியில் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்க இந்த காசையும் இழந்துட்டு போக சொல்கிறாங்களா? இதில் நீ விவரமாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் கிளப்பி விடுறாங்க. அண்ணாமலை தனி கட்சின்னா உணர்ச்சி வசப்பட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற காசை இழந்து திருப்பி தெருவுக்கு வந்துடுவாப்புல, வேலையும் போச்சுன்னா. அண்ணாமலைலாம் அப்படி கிடையாது. அண்ணாமலை சிறிய சேர்த்து ஒரு 70 கோடி 80 கோடியை வச்சு இடம் வாங்கிட்டாப்புல. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது லண்டனில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் வெளிநாடுகள் சில நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி சென்னை ஈசிஆரில் பங்களா, கோயம்புத்தூரில் பங்களா அப்படின்னு போயிட்டுருக்கு. கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. வச்சுட்டு வாழ்க்கை இதோட போதுன்னு ஓட்டிடுறாரு. ஆனால் அப்பப்போ மிரட்டிகிட்டே இருப்பாப்புல. ஐடிவிக்கு காசை கொடுத்து, தம்பி இதை போடுங்க, அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அண்ணாமலை செல்வாக்கு பயங்கராதுன்னு பாண்டே மாதிரி ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அவங்க கூவிடாங்க ஒய்யான்ற மாதிரி கூவுவாங்க. புரியுதா? கூவிட்டு காசை வாங்கிட்டு அப்படியே போய்ட்டு. அதாவது நயினார் கூட்டத்தில் அவர் தொடர்ந்து கலந்துக்காமல் இருக்கிறாருங்கிறத சமாதானப்படுத்தணும்னு தான் பிஎல் சந்தோஷ் போய் கூப்பிட்டுட்டு வந்தார். இல்லை, நயினாரை காய அடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. அதனால தான் இப்போ நயினார் போயிட்டு வந்தார், டெல்லிக்கு போயிட்டு பேசிட்டு வந்திருக்காரு. அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லைன்னு. நயினார் தான் இருப்பார் எலெக்ஷன் வரைக்கும், நயினார் தான் இருக்கணும். ஆனால் அண்ணாமலை இறக்கி விடுவாங்க பிரச்சாரத்துக்கு, இதுக்கெல்லாம் இறக்கி விடுவாங்க. அதுவும் இனிமேல் டிசம்பருக்கு அப்புறம் தான் அதெல்லாம். அப்போ அது ஒரு உரைக்குள்ள 2 கட்சின்னு திரும்ப ஒரு இது வரும் இல்லைன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் கலைச்சி விட்டுட்டாங்க. இல்லை, ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இல்லை, ஒரு அருவாள் ஒரு கத்தி. வீச்சு அருவாள் அதுக்குள்ளே நுழையாது. இது வேற, அது வேறு. அருவாளுக்கு உர போட மாட்டாங்க, கத்திக்கு தான் உர போடுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலைன்ற கத்தி உரைக்குள்ளே இருக்குது, திருப்பி உரைக்குள்ளே சொல்லி மாட்டி வச்சிட்டாங்க. இந்த அருவா இருக்குது பாருங்கள், அந்த அருவாவை தனியாக துருப்பிடிக்க விட்டாங்க. அதனால் 2 வேறு தனித்தனியாக தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அண்ணாமலை ஹெச் ராஜாவும் ஒன்றா உட்காந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சு அவங்க நடத்துகிறாங்க. ராஜா தான் மூத்த தலைவர். நீங்கள் மோடிஜி அமித்ஷாஜிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா மூத்த தலைவர் ஹெச் ராஜா தான். இப்போ ஹீரோ அவர் ஆகிட்டார், படத்தில் நடிக்கிறாரு. இப்போ அண்ணாமலையை காலி பண்ணி விட்றாப்புல. இந்த எலெக்ஷனில் ஹீரோவாக நடிச்சு படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி போச்சுன்னு வைங்க, ஒரே டைமில் சீன் முடிச்சு விட்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி பல முனை போட்டிக்கு காத்திருக்காங்க. நான் இங்கேன்னா அப்போ தான் ஒரு பக்கம், ஒரு பக்கம்னு பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு இந்த 2016 தெரியல. ஏன்னா ஹெச் ராஜா அவர் இத்தனை ஆண்டுகளாக பாஜகவில் இருந்து அடுத்த சங்கிகளில் பயிற்றுவிக்கிறாருன்னா அவர் வேற ஒரு வீடு கட்டினார் அந்த வடிவேல் காமில். ஏண்டா இது உங்களுக்கு பொறுக்கலையா? காலத்துக்கு ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி பார்க்கணுன்னு இருந்தார். வடிவேல் சொத்து மேலே விழுந்து ஆளை கொண்டு விடுவான். அந்த மாதிரி ஹெச் ராஜா ஒரு வீடு 2 கோடி ரூபா ஆட்டையை போட்டு கட்டினார். இந்த அவங்க ஒய்ஃபை அவங்களே சொல்லுவாங்க, மாமியே சொல்லுவாங்க, பாருங்கள் வந்தான் அம்பி 1 வருஷம் ஈசிஆரில் ஒரு பங்களா வாங்கினான் 50 கோடிக்கு, கோயம்புத்தூரில் 25 கோடிக்கு ஒரு பங்களா வாங்கினான், 70 கோடிக்கு இடம் வாங்கினான். ஆஸ்திரேலியான்றாங்க, அமெரிக்கான்றாங்க, ஸ்பெயின்ன்றாங்க, இத்தாலின்றாங்க, பல இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்காங்க. 2 கோடி அடிச்சேல் ஊரே நாசப்படுத்தி விட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவமானமாக போச்சு. எதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களோ தெரிலன்ற மாதிரி தான் எல்லோரும் ஒரு இது கேட்க தான், வீட்டிலலாம் கேட்க தான் செய்வாங்க. பாருங்கள் எவ்வளோ திறமையாக இருக்கா, சின்ன பையனாக இருந்தாலும். அந்த தம்பி அம்பி வந்தான், ஈசிஆரில் ஒரு பங்களா வாங்கினான், அங்கே ஒரு பங்களா, இங்கே ஒரு பங்களா, அங்கே ஒரு இடம், 1000 ஆடு 500 மாடு, செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் தான் இருக்கேள். நம்ம இங்கே இருக்கு நம்ம மாட்டு பொங்கல் 2 மாடையும் மாட்டு பொங்கல் குளிக்க ஊற்றி அது 2 பிச்சுட்டு போயிடுச்சு. புரியுதா? என்ன பண்ணாரு, குளிக்க ஊற்றி ஃபோட்டோகிராஃபருக்காக போட்டுக்கிட்டு காட்டியிருக்காரு. அது கடுப்பில் இருந்திருக்கு. திடீர்னு இந்த ஃபோட்டோ ஷூட்டில் அப்படியே பேட்டிக்கு இந்த பக்கம் கூட்டு வந்தால் 2 மாடும் பிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் ஆளுகளை வச்சு 2வது நாள் தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க எங்கேயோ போய் மாடு. அதான் சொல்லி 2 மாடை உங்களால் வளர்க்க முடியல, 500 மாடு வாங்கியிருக்கான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி ஹெச் ராஜாவுக்கு எங்கே போனாலும் அந்த மாதிரி ஒரு இடிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் போய் சொல்லியிருக்காரு மாமிட்ட, இப்போ ஆக சொல்றி பார்க்கலாம், நான் ஹீரோ ஆகிட்டேன், அந்த அம்பி ஆக சொல்லி பார்ப்போம்.
அவரு ராஜா ராஜா தாண்டி அப்படின்ற மாதிரி ஆனா உங்களுக்கு முன்னாடி அந்த தம்பி கன்னட படத்தெல்லாம் நடிச்சுட்டானே. அது சின்ன ரோல் தானே, இவர் ஹீரோவால. கன்னட படத்துல ஏதோ கோச்சா சைடு ரோல், அது சைடு இசை. இது கவுண்டர் பண்ணி சொல்லாரு, இவன் துணை இசைங்க, இவன் மெயின் இசை கிடையாது. இல்ல சார், அவரு செயின் ஜெயபால் கான்செப்ட்ல இந்த பக்கம் ஒரு ஸ்டோரி போக முடிய போக நடுவுல வரணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் வந்து மெயின் ஹீரோவாகவே இருக்கல, கூட 4 பேர் மீச வச்சிருக்காங்க. பாஷ். ஆமா, அவங்க வந்து முருகனை மீட்கிறதுக்கு வராங்க போது இவர் தானே மெயின் ஹீரோ வர்றாரு. ஹீரோயின் இல்லைன்னா கூட ஹீரோ இவர் தானே. அந்த டைரக்டர் மதுரைக்காரர் தான். ஃபைட் சீன் வைக்க மாட்டாங்க. இவர் முறைச்சு அப்படின்னு கையை காட்டினோடனே அவங்க அங்கங்கே விழுந்து சித்துற மாதிரி பாலையா படம் மாதிரில இருக்கு. ட்ரெயின் அப்படிதான் எடுக்க முடியும். ஏன்னா இவர் இந்த வயசுல போய் ஃபைட்லாம் போட்டாங்கன்னா ட்ரெயின்ல எல்லாம் ஏற்றி விட மாட்டாங்க. நீங்க வேற ட்ரெயினை டப்புன்னு எடுத்துட்டாங்கன்னு வைங்க, மேல இருந்து விழுந்த ட்ரெயின்லாம் கேட்டாங்க காட்டுவாங்க. ட்ரெயினை தனியாக காட்டுவாங்க, இவர் வர்றது காட்டுவாங்க, இந்த மலையை காட்டுவாங்க. ஏன்னா வந்து நீங்க திருப்பரங்குன்றம் பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கு, தென்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, திருப்பரங்குன்றம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மலையில இருந்து பார்த்தா ட்ரெயின் தெரியும். அப்படியே சும்மா வந்து இப்போதான் இதெல்லாம் வந்துச்சுல, ஏஐ வந்துருச்சுல. சிராஜா மாதிரியே ஏஐல வச்சு ட்ரெயினில் இப்போ ட்ராவல் பண்ணி வந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணி மலை மேலே போய் அதை மீட்டு முருகனை கூப்பிட்டு வர்ற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சுடுவாங்க. முருகனை இவர் மீட்டுக்கிட்டு பந்து முருகன் பாப்பா, நீ எதுக்கு நான் பாட்டு உட்காந்து நீ எதுக்கு இங்கே வந்த? இந்த லிங்கா படத்தில் ஒரு இதை வச்சு மேலே ரஜினிகாந்த் பேராஷூட் வெடிச்சு அதுல இருந்து பறந்து வந்து அப்படியே தவ்வி எதுலேயே குதிச்சு பைக்கில். டேரக்டர் மதுரைக்காரரு என்ன பண்ணியிருக்காப்புலன்னு தெரியல, வித்தியாசமாக பண்ணியிருப்பாப்புல. மண்ணில் போட்டு உருட்டாமல் இருந்தாங்கன்னா சரி வயசான காலத்தில். ஆனால் இப்போ ஏஐ வந்தனால நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் இருங்க, நாங்கள் ஏஐ வச்சு பார்த்துக்கிறோம். ஒரே ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ அண்ணாமலை இங்கே தான் தொடர்றாருன்னு அவர் காட்டுறதுக்காக, ஏன்னா நயனார் நடத்தின கடந்த 2-3 மாத கூட்டத்தில் அமித்ஷா வந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அதை தாண்டி வேறு எதுக்கும் போகலை. எஸ்ஆர்எம்லாம் முன்னாடி இவரை கூப்பிட்டு இவன் நடந்தாங்க. இப்போ இவரை பதவி போச்சுன்னா எப்படி? அண்ணாமலை யாரு? பாஜக மாநிலத்தில் அதுக்காக கூப்பிட்டாங்க. இப்போ அந்த பதவி இல்லை, இது கூப்பிட்றாங்க. இப்படிதான் அண்ணாமலைக்கே தெரியுமே. இப்போ ஒரு மாடு இருக்குது, பால் கறக்கிற வரைக்கும் தான் அந்த மாடு. பால் கறக்கல, அது ஏதாவது கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா பாலை கறக்க இந்த மாடாயிரும். அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கேரளாவுக்கு கறிக்கு விற்றுருவாங்க. அவ்வளோதானே, அடிமாடா. அது அவருக்கே தெரியும். இப்போ வந்து அடிமாடு கணக்கு தான் அது. அதனால தான் கடைசியாக சரணாகதி. நம்ம என்ன இருந்தாலும் அதை பங்காளி காலிலே விழுந்துருங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய முதல்வர் அவரான்ட்டு நேற்று கட்சி கூட்டத்தில் அந்த உட்கட்சி கூட்டத்தில் சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி அண்ணன் எடப்பாடியாருக்கு, அவ்வளோ கூட்டம் வருது, பாஜக தொண்டர்களும் தான் போகிறாங்க, நம்ம ஒருங்கிணைஞ்சு சிறப்பாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசுகிறாரு. ஆட்டோவில் ஏறி சைக்கிளில் ஜம்ப் அடித்து டிஎஸ்பிடியில் வந்து புல்லட்டில் ஏறி சென்னைக்கு வந்தவர், அவருக்கே பெயிண்ட் அடிச்சா. ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு, அமித்ஷா சொன்னாராம், உங்களுடைய கூட்டத்துக்கு இது எழுச்சி பயணத்துக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்கிற மாதிரி பாராட்டில சொன்னாரா. இவர் ஹிந்தி தெரியுமா அவருக்கு? எழுச்சி பயணம்னா என்னன்னு எடப்பாடி இவருக்கு தெரியுமா? அமித்ஷாக்கு வாயில் வர்றது அடிச்சு விடுறது தான். அவர் என்ன வண்டையா பேசி கேட்கிறார். அவர் ஹிந்தியில் பேசினாரா குஜராத்தியில் பேசினாரோ வேற. எம்பி எலெக்ஷன் அப்போ நீங்கள் பண்ண கொடுமையெல்லாம் நான் பார்த்து தான் இருந்தேன்லாம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 2 முறை நீ ஏமாத்திட்ட. 21 டிடிவியை சேரணும் சேர்க்கல, 24 எங்களுக்கு வேணும் அண்ணா விட்டுட்டு அப்பயே விட்டுட்டு ஓடி விட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பாங்க. டிசம்பருக்குள்ள வெயிட் பண்ணுங்க, 2 மாதம் பாப்போம் சார். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது? அதிமுக பாஜக கூட்டணி ரேப்போர்ட், பாஜகவுக்குள்ளேயும் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு, அதிமுகவுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. செங்கோட்டையை நீக்குவீங்களான்னு கேட்டால் எடப்பாடி அது கட்சி தலைமை செயற்குழு கூடி நாங்கள் முடிவு பண்ணுவோங்கிறாரு. அப்போ பதவியை பறிக்கிறது மட்டும் அதுதான் செயற்குழு தான் டெல்லியில் போய் கேட்டு வந்தார்ல நீக்கலாமான்னு. நோன்றார். ஆல் இண்டியா பார்ட்டிங்கிறதுனால, அனைத்து இந்தியங்கிறதுனால, அனைத்து இந்தியன்றதுனால நேஷனல் லெவலில் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து செய்வாங்க. அதெல்லாம் போயிட்டு வாங்க. சரத்பவார் கட்சி மாதிரி அவர் தேசிய தலைவராக இருப்பார், மகாராஷ்டிரா ஒரு ஆளை போட்டுருவாங்கன்ற மாதிரி தான். அந்த மாதிரி அதிமுகவினுடைய டெல்லி, அதாவது டெல்லி தலைமை வந்து அவர் தான் தேசிய தலைமையாக அமித்ஷாங்கிறத அவர் வேணான் இருப்பார். அவரை ஏங்க நிற்கிறீங்க அப்படி இருப்பார், இல்லை கேட்டேன் இருப்பார். சலோ அதில் தான் பரபரப்புனா நீக்கலான்னு போனோன்னு சொல்லி கட்சி போயிடுத்து மூஞ்சியை தொடர்ந்து பதட்டத்தில் வந்திருக்காரு. பாவம் அப்படி கிளப்பி விட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எலெக்ஷன் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நயனாரும் சுற்றுப்பயணத்துக்கு வராருங்கிறாங்க. எல்லா பக்கமும் எல்லாம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் களை கட்டு, டிராஃபிக் ஜாம் ஆகி போயிடும்.
பச்சை வண்டினா இவர், மஞ்சள் வண்டினா இவர், சிகப்பு வண்டினா இவர். அவன் நைனார்னா ப்ளூ வண்டியா என்னன்னு தெரில. காவி காவி வண்டி அடிப்பான். இல்லை காவி இந்த விஜய் ரெண்டையும் கலந்து தானே அடிச்சிருக்காப்புல, காவியும் பிளாக்கும். அதனால் என்ன அடிக்கிறான், ப்ளூவும் காவியும் அடித்தாலும் அடிப்பாங்க. தாமரை கலர்னா அது என்ன கலர்? அது ஒரு மாதிரி ஆமாம் இருக்கும், அது ரோஸ் கலர். ரோஸு லைட் என்ன ஒயிட் அடிக்கிறான்னு தெரில. அப்போ தான் வண்டியிலே ஏற்றாம இருந்தாங்களா சரி. பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.